பி ஃபார்ம் வெர்போ பி ஃபார்ம் வெர்பு கூட வந்து வெர்பு ஃப்ரீ இல்ல, அதனால இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். வெர்பு பின்னாடி வந்து எப்பயுமே சப்ஜெக்ட், வெர்பு பின்னாடி வந்து எப்பயுமே ஆப்ஜெக்ட். எப் இது வந்து ரோட், ரைட், ரோட், ரிட்டர்ன். இது வந்து வெர்பு டு. இந்த ஆக்டிவ் வாய்ஸா இருக்கனால பேசிவ் வாய்ஸ் மாத்தனால ஆப்ஜெக்ட் பிகம் சப்ஜெக்ட். இப்போ இது வந்து நான் மாறும். இங்க பி ஃபார்ம் வருதுன்னா நாம பி ஃபார்ம் யூஸ் பாஸ்ட் டென்ஸ். why have you used was? ஏன் was யூஸ் பண்ணீங்க? இங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்கறனால பாஸ்ட் டென்ஸ் வந்து was இல்ல சென்டென்ஸ் was தான் செய்றாங்க was. ஏன் was வரும்? வேற போட கூடாதா? ஏன் வராது? சார் சிங்குலர். எது சிங்குலர்? நாவல். ஏன் நாவல் சிங்குலர் இருக்கிறதுனால was is suitable. ஓகே. இங்க வந்து verb to இருக்கு. இது வந்து verb to மாத்தணும். passive voice கன்வெர்ட் பண்ணும்போது we have to use third form of the verb. verb 3 தான் யூஸ் பண்ணணும். ஓகே, what's the verb 3? Right. Written, yes. Capital W or small w? W, capital or small? Yes. That's okay. Fourth step, add by. Okay. Fifth step, subject object becomes subject. Okay. Shakespeare is a name, so no change. Shakespeare is a name, no change. Excellent. Clap.